நேற்று குரூப் தேர்வெல்லாம் வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்க. 8/2/2026 குரூப் 2 தேர்வுகள்லாம் வந்து நடந்தது. நிறைய இடம் தமிழ்நாடு ஃபுல்லாவும் நடந்தது. அதில் வந்து என்னாச்சு, இங்கே வந்து பெரிய ஒரு குளறுபடி. அட்ரஸை மாற்றி போட்டாங்க. இங்கே நம்ம நந்தனத்தில் நடக்க வேண்டிய தேர்வுக்கு பதில் வந்து அங்கே அட்ரஸை கொடுத்துட்டாங்க. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற வைஷ்ணவி காலேஜ். அதை நிறைய நண்பர்கள் அங்கே போயிட்டாங்க. ஒரே பிரச்சனை ஆகி அது சாலை மறியல் ஆகி பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கொண்டு விட்றேன்னாங்க. முடியாது, அங்கேருந்து எங்கே நந்தன் வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் ஆகி அப்புறம் இதெல்லாம் மட்டும் 1.25 1.5 ஹவர் ஆகிடும். அதனால் வந்து எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, சாலை மறியல் பண்ணிட்டாங்க. பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க. ஒரே குளறுபடியாக இருக்குன்ட்டு. என்னென்னா, எப்பவுமே இந்த நீட் தேர்வு கூட அப்படி தான். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட உள்ளார விட மாட்டேன்றாங்க. அது மாதிரி பிரச்சனைகள். அங்கேயே வந்து இப்போ வந்துட்டாங்க, மாறி போச்சுன்னா அங்கேயே உட்கார வச்சு தேர்வு எழுத சொல்லலாம். அது கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் போல் இருக்கு. அதுக்கு என்ன ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்ல. அங்கே அதுமாதிரி சில ஏற்பாடுலாம் பண்ணணும். அது வந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர்லாம் வந்து இந்த நீட் தேர்வுலாம் வந்து திரும்பி அழுதுகிட்டே போயிருக்காங்க. 10 நிமிஷம் 5 நிமிஷம் காலை ஒரு அப்படி லேட்டாக. ஏன்னா கிராமத்துலேருந்து வராங்க இல்லையா, வர முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த தேர்வு கரெக்டாக இருக்கணும். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கரெக்டாக வர வேண்டியது தானே அப்படின்ட்டு. எப்படிங்க வரும்போது ஏதோ ஒரு எதிர்பாராத ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு, அந்த அசம்பாவம் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ அது வந்து அவங்களுடைய மறுபடியும் அடுத்த தேர்வு தான் எழுத மாதிரி கட்டாயமாக இருக்குது. அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பார்த்து இதுக்கான ஏற்பாடுகளை கரெக்டாக பக்காவாக பண்ணணும். தப்பு முடியல, சரி எழுதுனா எழுதி வச்சிடணும். அந்த மாதிரி சில ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஸ்எல்சி வந்து ஃபெயிலாக போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அக்டோபர் எழுத சொல்லுவாங்க. அக்டோபரில் பாஸ் ஆனால் கூட ஸ்கூல்லாம் சேர்க்க மாட்டாங்க. மறுபடியும் 1 வருஷம் வெயிட் பண்ணி தான் சேர்க்கணும். இப்போ அதுலேயும் ஃபெயிலாக போயிட்டான்னு வச்சுங்க, இன்னும் 1 வருஷம். அப்படி தான் இருந்தது முதல்ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உடனே அடுத்த தடவை எழுத சொல்கிறாங்கல்ல எஸ்எல்சிலாம். ஏன்னா அந்த 1 வருஷம் வீணாகக்கூடும். அரசாங்கம் தான் அது வந்து இப்போ வந்து பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் வீணாக போகும். நிறைய பேர்லாம் 3 வருஷம்லாம் ஃபெயிலாக போயிருக்காங்க எஸ்எல்சியில். அவங்கள லைஃபே வேறு மாதிரி ஆகி விவசாய வேலைக்கு போயிட்டாங்க நிறைய பேர்லாம். அது மாதிரிலாம் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ உடனே எழுதி உடனே போய் +1 சேர்ந்துக்கலாம். அது மாதிரி இப்போ எல்லாம் இருக்குது, நல்ல ஆக்ஷன்லாம் இருக்குது. அதுமாரி பண்ணணும், கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி.